வணக்கம். என் பெயர் நெய்வேலி பாரதிக்குமார். நேரோடை வலைதளத்துக்கான கதை சொல்லும் போட்டிக்காக என்னுடைய பூனையின் கேள்விகள் அப்படிங்கிற கதையை நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த கதை செவி வழியாக கேட்பதற்காகவே படைக்கப்பட்ட கதை. பெரும்பாலான கதைகளை நம்ம புத்தகங்களில் வாசிப்போம், சில கதைகளை செவி வழியாக கேட்போம். இது செவி வழியாக கேட்பதற்கான எழுதப்பட்ட கதை. இந்த பூனையின் கேள்விகள் அப்படிங்கிற கதை முழுக்க முழுக்க என்னுடைய சொந்த கற்பனையே அப்படிங்கிற உறுதிமொழியை முதல்ல நான் சொல்கிறேன். பூனையின் கேள்விகள். ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட ஒரு பூனை போய், டாக்டர், எனக்கு ஒரு உளவியல் ரீதியான ஒரு பிரச்சனை இருக்குது, அது சம்பந்தமாக உங்கள்கிட்ட பேசணும். இப்போ அந்த டாக்டர் சொன்னாரா, நான் மனிதர்களுக்கு தான் பார்க்கக்கூடிய ஒரு மருத்துவர், விலங்குகளுக்கான மருத்துவர் பக்கத்தில் இருக்கார், பக்கத்து தெருவில், அவரை போய் பாருங்கள். அப்போ அந்த பூனை சொன்னிச்சான், இல்லை, மனம்ங்கிறது எல்லாத்துக்கும் உள்ளது தானே, பொதுவானது தானே, மனிதனாக இருந்தாலும் சரி தான், விலங்காக இருந்தாலும் மனம்ங்கிறது ஒன்று தானே, ஆகையினால நீங்கள் எனக்கும் பார்க்கலாம் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டார். ஓகே, உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை, எனக்கு பல சந்தேகங்கள் இருக்குது, அந்த சந்தேகங்களை தெளிவுபடுத்தணும். முதல்ல நாங்கள் எங்களுடைய இறைக்காக நாங்கள் போயிட்டுருக்கும்போது திடீர்னு மனிதர்கள் குறுக்க வராங்க. அப்போ நாங்கள் எதுக்கு போகிறோமோ அந்த இறை தேட பணியை விட்டுட்டு அவங்கள கண்டு பயந்து போய் நாங்கள் திரும்பிடுறோம். உண்மையிலேயே நாங்கள் போகிற நோக்கம்தான் மனிதர்களால் சிதைக்கப்படுது. ஆனால் மனிதர்கள் பெரும்பாலும் பூனை குறுக்க வந்தால் சகுனம் சரியில்லை அப்படின்னு எங்கள் மேலே பதிய போடுறாங்க. இது நியாயமா அப்படின்னு. அப்போ அந்த டாக்டர் சொல்கிறார், இது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்படாத ஒரு கூற்று, ஆகையினால இதை நான் ஒரு மருத்துவராக இந்த விஷயத்தை நானும் ஏற்றுக்க முடியாது, அதனால் உங்கள் கருத்தை நான் ஏற்றுக்கிறேன். பூனை குறுக்க போனால் சகனம் சரியில்லை அப்படிங்கிறது உண்மை இல்லை அப்படிங்கிறார். சரி, எங்களுக்கு பிரதானமான உணவு பால் தான். உங்களுக்கு எப்படி அரிசி கோதுமை இப்படி முக்கியமோ அதுபோல் பிரதானமான உணவு அப்படின்னாக்கா எங்களுக்கு பால் தான். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது, இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு கேட்குறோம். ஸோ எங்களுடைய உணவை தானே நாங்கள் சாப்பிட போகிறோம். அப்போ பூனை பால் குடிப்பது ஏதோ தவறான ஒரு காரியம் மாதிரி தோணிக்கிற இந்த பழமொழி மிகச்சரியா அப்படின்னு கேட்குறோம். இல்லை தான், லாஜிக்கலாக பார்த்தா நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னு. ஓகே, அடுத்தது, பூனை கண்ணை மூடுனா உலகமே இருண்டு போச்சு அப்படின்னு நினச்சிக்குமா அப்படின்னு நாங்கள் யார்கிட்டயா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோமா? யாராவது இதை பற்றி ஆய்வு பண்ணி நாங்கள் கண்ணை மூடனா உலகம் இருண்டு போனதான் நாங்கள் நினச்சிக்கிட்டோன்னு உங்கள்கிட்ட யாராவது சொல்லியிருக்கோம்? மருத்துவர் கொஞ்சம் திகைச்சு போகிறார். இல்லை, அந்த மாதிரி எதுவும் ஆய்வோ இல்லை இந்த மாதிரி நிரூபிக்கப்பட்ட விஷயமும் இல்லை. அடுத்தது, நாங்கள் உணவுக்காக போகின்ற ஒரு பாதை தான் இந்த மதில் மேலே நடந்து போகிறது. மதில் மேலே நடந்து போகும்போது எங்களுக்கு தெரியும் எங்கே இறை இருக்குது, எங்கே போகணும், இல்லை எந்த பக்கம் தாவணும் அப்படிங்கிறது. ஆனால் மனிதர்கள் தங்களுக்கான ஒரு முடிவை எடுப்பதற்காக தடுமாறும் போதெல்லாம் இந்த மதில் மேல் பூனை மாதிரி இருக்காங்க, முடிவு எடுக்க முடியாமல் இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்னு தெரியாமல் இருக்கிறாங்க அப்படின்னு பழியை எங்கள் மேலே போகிறதுல எந்த விதமான நியாயமோ உண்மையோ இருக்கா அப்படின்னு மருத்துவர் அதுவும் சொல்ல முடியாது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்லுங்கள், பிரச்சனைங்கிறது மனிதர்கள்ட்ட இருக்கா இல்லை பூனைகள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. டாக்டர் எந்த பதிலும் சொல்லாமல் பூனை போல் மன்னிக்கவும் மனிதன் போல் நிரூபிச்சென்றார்.